செட் எவ்ரி ஒன் வந்து நாங்கள் டாப் 4 இல்லை ட்ரான்சிஷன் சீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வி இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம் வி நியூ தட் வி வர் ஏபிள் டு டூ லாட் மோர் than that. We knew we were potentially a team that can challenge for the title. The Ryan Gravenberch வச்சு he cannot play that fluid positional football he wants to do. So ஏன்னா Gravenberch வந்து he can act as a 6, but he is not a 6. அவனால he has to play in the pockets, and playing in the pockets he can do really well. But acting as the first receiver, defense the ball வாங்கி அந்த பால் மிட்ஃபீல்ட் ஸ்ப்ரே பண்றதையும் இல்ல அந்த ஃபார்வர்ட்ஸ் ஸ்ப்ரே பண்றது, he doesn't have that capability. 6ல I had Joby Mendy போன சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, and then we all know how that ended up. ரொம்ப நாள் கழிச்சு பையன் வந்து ஹைடிங்லயே இருந்தான், இன்னைக்கு பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். வெல்கம் பேக் ரோஹித். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, அண்ட் மக்கள் எல்லாருமே உன்னை பார்த்து. தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியின் மிகப்பெரிய அனலிஸ்ட் ரோஹித் கமரன் கொடுத்தனா கொடுத்தாச்சு. பட் எப்படி இருக்க? ஹவ் இஸ் எவ்ரிதிங் கோயிங்? நல்லா இருக்கேன், எவ்ரிதிங்ஸ் கோயிங் வெல். ஸோ கொஞ்சம் பிஸியா இருந்தது, ஸோ அதுதான். ஸோ இட்ஸ் பீன் அ வைல். ஸோ யா நவ் கால் சீட் எல்லாம் கொடுத்ததுக்காக நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டே எனக்கு கொஞ்சம் கால் சீட் குடுறா அப்படின்னு. ஆனா வந்து சொல்றா, how is the season been for Liverpool? நீ ஃபாலோ பண்ணதுல what went right, what went wrong, even if something went wrong, நீ எங்க இருக்க? obviously this is the Liverpool transfer episode, so how do you see the season? பெரிய சக்சஸா, ஓகே சக்சஸா, கொழுப்பா பேசுறேன் நானு. how do you see the season? என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய சக்சஸ். ஏன்னா என் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வந்து டாப் 4 ஒரு கப்ல ஒரு டீசென்டான ரன், அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி போனா இட்ஸ் ஓகே, குட் சீசன். பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ஐடியாலஜி தெரிஞ்சா தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபர்தர் கிக் ஆன் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. பட் Premier League ஜெயிச்சது வந்து இட்ஸ் அ மேசிவ் ஓவர் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் கிளப் வந்து தே ஹேட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆப்வியஸ்லி, ஸோ அது நம்ம பேச முடியாது. ஸோ என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திஸ் சீசன் ஹஸ் பீன் அ மேசிவ் அச்சீவ்மெண்ட். பிரீமியர் லீக் ஜெயிச்சாச்சு, ரியலி குட் ரன் இந்த சாம்பியன்ஸ் லீக், அது எதுவும் சொல்ல முடியாது. PSG வர் ரியலி பிரில்லியன்ட், சூப்பர் ஸ்குவாட் வச்சிருக்காங்க அவங்க, ஸோ தே டிட் ரியலி வெல். கப் வந்து we kind of threw it away against Plymouth or ஏதோ டீம் கூட ஞாபகம், it's been a while. So yeah, overall it's been a really good season. Credit to the manager, the players, backroom staff, எல்லாருக்கும். Not to forget Carabao Cup final வரல. Oh yeah, அதை மறந்துட்டேன். Carabao Cup final and Newcastle, அவங்க they did really well against us. They wanted to win the game more than us. அப்படி சொல்லிட்டா it's best for all of us. So they deserve to win it, and congrats to them. So yeah, overall பார்த்தா it's a super season except for the final loss, but மத்தபடி it's a good start to Sloth's era, if you like. Sloth's era, கிளாப் விடு. Sloth போயிட்டாரு. கிளாப் சீரான்னு நானும் அப்படிதான் சொல்லுவேன். நானும் ஸ்லாட் தான் சொன்னேன் அப்படிமே, கிளாப் அப்படிமாங்க. அதனால வந்து கிளாப்ப மறந்தாச்சு. நம்மால் வந்து இருக்கிற எல்லா கிளப்புக்கும் வந்து லிங்க் ஆயிட்டாப்ல. ரியல் மேட்ரிட் லிங்க் ஆயிட்டாப்ல, ரோமாக்கு லிங்க் ஆயிட்டாப்ல, கண்டமேனிக்கு லிங்க் போயிட்டு இருக்கு. பட் கமிங் பேக் ஹியர், நீ சொன்ன மாதிரி சீசன் ஸ்டார்ட்ல வந்து திஸ் வாஸ் தி எக்ஸ்பெக்டேஷன், அண்ட் கண்டிப்பா எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்திருக்கு. பட் as a Liverpool fan, we would like to see, இல்ல நான் டிஸ்டன்ஸ் பண்ணிக்க இந்த எபிசோட்ல, you would like to see football being played of the highest caliber. ஒரு ஃபேனா வந்து ஓகே வின் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபுட்பால் எப்படிடா இருக்கு பிட்ச்ல அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஓகே நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, ஏன்னா புது மேனேஜர் அப்படின்னு சொல்லி. வாட் வாஸ் யோர் ரியலிஸ்டிக் வியூ ஆஃப் தி சீசன்? ஃபுட்பால் ஆன் தி பிட்ச் எப்படி இருந்திருக்கு? ஏதாச்சும் ஃபிளாஸ் இருந்திருக்கா? ஃபுட்பால் அந்த சீசன் as a whole னு பார்த்தா இட்ஸ் ரியலி குட். ஏன்னா கிளாப்புக்கும் ஸ்லாட்டுக்கும் வந்து there's a ஹியூமங்கஸ் டிஃபரன்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த கோர் பிரின்சிபல்ஸ்ல தே டிஃபர் டிராஸ்டிக்கலி. கோர் பிரின்சிபல்ஸ்ங்கிறப்ப கிளாப்புக்கு வந்து பொசிஷனல் பிளே எல்லாம் கிடையாது. பால் வச்சுக்கிட்டு நான் ஒரு 2-3 பாஸ் போட்டு ப்ரோக்ரஸ் பண்றதுலாம் கிடையாது. ஹூப் த பால், மிட்ஃபீல்ட்ல எல்லாரும் நல்லா ஸ்ட்ரெங்தா ஓடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, டியூவல்ஸ் நல்லா வின் பண்ணுங்க, அப்படியே ஒரு பாஸ் போங்க, கோல். ஸோ தட் இஸ் கிளாப்ஸ் ஐடியாலஜி, இஃப் யூ லைக், ரொம்ப பேசிக் டேர்ம்ஸ்ல. இதே ஸ்லாட்டுக்கு வந்தா ஹீஸ் லைக், எனக்கு வந்து இந்த பால் வச்சுக்கணும், ஒரு 2-3 பாஸ் போட்டு இந்த ப்ரெஸ் மேனிப்புலேட் பண்ணி ஃபர்தர் ஃபார்வர்ட் போய் அங்கே மேனிப்புலேட் பண்ணி அதுக்கப்புறம் கோல் ஸ்கோர் பண்றது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடியாலஜின்னு பார்த்தா தேர் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டிரான்சேஷனை வந்து
Slot kind of overcame it in the preseason itself. Preseasonலயே வந்து there was a drastic difference in the play style. ஒரு ரொம்ப ஸ்லோ பொசிஷன் பேஸ்ட் ஸ்டைல் ஆட ஆரம்பிச்சோம். எசென்ஷியலி ஐ மீன் எஸ்பெஷலி வித் அந்த இட் வாஸ் இன் த ஃபுல் மெயின் ஸ்குவாட். ஏன்னா தே ஹேட் த நேஷன்ஸ் whatever cup நேஷன்ஸ் லீக் நேஷன்ஸ் இருந்துச்சு லீக் இன்டர்நேஷனல் டியூட்டிகள் நிறைய பேர் போயிருந்தாங்க. ஸோ அப்பவே வந்து லைக் கிவன் த ஃபேக்ட் தட் அந்த யங் பிளேயர்ஸ் அவங்களால அடாப்ட் பண்ண முடியுதுங்கிறப்ப சீசன்ட் வெட்டரன்ஸ் வந்து இட் வில் பி ஈவன் ஈஸியர் ஃபார் தெம் டு அடாப்ட். ஏன்னா தே ஹாவ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் ஃபுட்பால் அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்குறப்ப இட் வாஸ் ரியலி குட் ட்ரான்சிஷன். ஃபர்ஸ்ட் கேம்லேருந்து நம்மளால வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் பிளே, எப்படி பண்றோம் அந்த மாதிரி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து as the season progressed, the level of the style of football improved. Liverpool வந்து they played better and better. லாஸ்ட் ஒரு 4 வாரம் எடுத்துக்க வேணாம், அந்த கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கு. we know the reasons for that as well. But ஓவராலா ட்ரெண்டா பார்த்தா ஸ்குவாட் வந்து they're continuously improving. ஒரு ஃப்ளா இருந்ததுன்னா they try to overcome that flaw by expanding something better on the other side. For example, Salahoda வந்து he is not the best person who can defend the ball. Back fourல உட்காந்துக்கிட்டு பால் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது. ஸோ he said நீ முன்னாடியே இரு, யூ பிளே லைக் அ ஸ்ட்ரைக்கர். நாங்கள் பாலை வாங்கிட்டு நாங்கள் உன்னை தூக்கி முன்னாடி போடுறோம், நீ போய் கோல் ஸ்கோர் பண்ணு, இல்லை பாலை வச்சுட்டு அட்டாச்சு பாஸ் பண்ணு, அண்ட் தென் அந்த கிரியேட் சான்சஸ் அந்த மாதிரி. ஸோ Salahoda deficiency we try to mask it with maximizing his output. So அந்த மாதிரி வந்து the fact that he combined players' qualities really well. Transfer window, we went and tried for a player and that didn't happen. Aprom we tried Gravenberch as a 6, so adu nalla vela senjidhu. Not necessarily that will be the long term plan. Ana ஒரு இஷ்யூங்கிறப்ப we have to overcomeங்கிறப்ப he found a solution. He implemented the solution in pre-season. அந்த Manchester United gameல தான் I think he played as a 6 in the first time. So அதுல பார்த்தோன்னா he was like, okay, there's a potential player in that role, may not be his future role, ஆனா இப்போதைக்கு இந்த சீசனுக்கு நாங்க வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி small tweaks, getting the best out of the players. இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நீ சொல்றது வெரி வேலிட் பாயிண்டா. என்னன்னா there's a process. அந்த ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் வேணும், அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அடுத்த 6 மாசம் வேணும், அதுக்கு அடுத்த 6 மாசத்துல தான் we can judge a managerன்னு சொல்ற காலம் இது. கரெக்டா? இப்படி அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருந்து there's someone who's come and implemented it in the pre-season with the second team, and then the first team has adapted, and then they've gone on to achieve. How big is this? Yeah, it's huge. அது வந்து it's not only credit to the manager, but it's also credit to the players. ஏன்னா அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி தான் விளையாட வருவோம்னு they could have just sat there. You teach whatever, I'll try my best, but நான் கேமுக்கு போனோன்னா நான் தூக்கி முன்னாடி தான் பால் வீசுவேன், கிக் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கலாம். பட் they bought into his system. They said, okay, உன்னை வந்து கிளப் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, we see you as a manager, we respect you as a manager, and we are going to abide by you, and we are going to see how it pans out. அதுக்கு தகுந்த மாதிரி we'll see how our future goes அப்படின்னு they bought into the plan. So அது வந்து it's very key. Replacing a Klopp like figure, இது வந்து lot of people say, but இது cliche factor அந்த மாதிரி கூட இருக்கலாம், but it's really true when the fact that Klopp வந்து he had really good pedigree in terms of Champions League continuousா விளையாண்டு டாட்மண்ட்ல லீக் ஜெயிச்சு, he had a really good CV. But ஸ்லாட்டுக்கு வந்து it may not be the grandest CV that manager can have, but it's still pretty good. So அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ்ல வரப்ப players may not necessarily buy into the manager's ideas and manager's philosophy. So அப்படிங்கிறப்ப the fact that Slot took control, that is great admiration for him, and even more for the players for getting into it, buying into it, and working with him throughout the season. So அது வந்து that's really good. And one of the main reasons probably வந்து Slot said, everyone வந்து நாங்க top 4 இல்ல transition season சொல்லிட்டு இருந்தாங்க, but we in the dressing room we knew that we were able to do a lot more than that. We knew we were potentially a team that can challenge for the title. There's a good chance Slot வந்து team turn he would have said this. எல்லாரும் இந்த மாதிரி சொல்லலாம், but I see a really good potential with you lot this season, so நம்மளால we can do this, so let's see how it goes. சொன்னா that's also an extra motivation for the players, saying சரி போன வாட்டி வந்து we almost tried, we weren't able to do it, so let's push on and get something அப்படிங்கிறது இருக்கலாம். And more importantly அது வந்து players can accolades, so ஜெயிச்சா அவங்களுக்கு தான் at the end of the day medal கிடைக்கும், the praise, so it's a boost for both of them. So
ஸோ அப்படிங்கிறப்ப இட் பேண்ட் அவுட் ரியலி வெல் ஃபார் த டீம் அண்ட் த கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஸ்லாட். என்னன்னா இதுல வந்து ரொம்ப நிட்பிக் பண்ண வேண்டிய இது இல்ல. பட் இஃப் யூ வாண்ட் ஃபைண்ட் சம்திங், ஓகே இது தப்புப்பா, இதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும், ஸ்லாட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லிவர்பூல்ஸ் கேம்? லிவர்பூல் வித்வுட் த பால், அது வந்து இட் ஹாஸ் டு பி a massive change. ஏன்னா either we are very very passive, சுத்தமா வந்து பாலே எனக்கு வேணான்னு we sit in a block. Sometimes we press in that passive block. அதுதான் biggest issue. அந்த passive blockல press பண்றப்ப teams can manipulate you very easily. It doesn't have to be ஒரு பெப் கார்டியோலா சிட்டி எல்லாம் ஆர்டெட்டா ஆர்சனல் அவங்க தான் பண்ணணும்னு இல்லை. Even an Everton or a Leicester can open you up very easily. So the scale is important. If your out of possession is being dismantled by Pep and Arteta, it's fine. They're good coaches. They have an incredible squad. Fair enough. Everton, Leicester, not I'm not disregarding them. They're way below the levels of Liverpool's and the top 6. So if they're able to manipulate your out of possession block, that is bad. That's a bad look on you. So அதை வந்து improve பண்ணும். Maybe and the thing is, Johnny Heitinga is our coach for out of possession. He did one season at Everton as a coach. So அதனால it's probably the fact that the entire coaching staff is adapting to the Premier League. So அவங்களுக்கு வந்து கொஞ்சம் experience தேவை அப்படின்னு. So this might just be a starting season. Next seasonல வந்து we can probably see definite improvements. So அப்படி கூட இருக்கலாம். So yeah, out of possession is something that I probably definitely like Liverpool to work on. என்னன்னா இப்போ இந்த நீ சொன்ன ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மேக் ஷிஃப்ட் 6 வச்சு சீசனே விளையாடிட்டாங்க. they still win and gone on to win the Premier League. இந்த பிரீமியர் லீக் வின் பண்ணதுலயே லிவர்பூல் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, டே இந்த ஸ்குவாடை வச்சு எப்படிடா வின் பண்ண நீ, அது யோசிச்சு பார்த்தா இவ்வளவு மோசமா இருக்கானுங்களேடா இவனுங்களை வச்சு எப்படிடா வின் பண்ண நீ அப்படின்னு இருக்கு. சம்மர் வந்துருச்சு. ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன் there's a lot of holes to fill அப்படிங்கிறது எனக்கு தோணுது. I don't know how you feel about it, but ஒரு 3 மெயின் ப்ரையாரிட்டிஸா நீ வச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 3ல எனக்கு ஸ்டார்டிங் 11க்குள்ள எனக்கு பிளேயர்ஸ் வேணும்பா, எனக்கு பெஞ்ச் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா 3 பொசிஷன்ஸ் என்னென்ன and why do you feel so? First வந்து DM. ஏன்னா we're playing, நாங்கள் பேசுன மாதிரி we're playing with the makeshift 6. Ryan is not a proper 6. அந்த first place receiver he can't act. So அதுக்கு வந்து ஒரு பிளேயர் தேவை. That is number 1 on my priority list. Second வந்து it's probably left back. ஏன்னா Robertson can do a job, but how long can he do that, at what levels can he do thatங்கிறது ஒரு பெரிய question mark-ஆ இருக்கு. So left back is probably my second option. And third வந்து I guess it depends on outgoings, but இப்போதைக்கு I would probably say number 9. Those would be my three options. இல்ல என்னன்னா நியூஸ் பரவலாக வந்துருச்சு, ஆல்ரெடி ஒரு ரைட் பேக் வாங்கியாச்சு, இட்ஸ் நியர்லி டன், இட்ஸ் நியர்லி சைன், இட்ஸ் ஜஸ்ட் நாட் அனௌன்ஸ். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இட்ஸ் நாட் அனௌன்ஸ்டு. பட் லெஃப்ட் பேக்குக்கும் கர்கஸ்கோட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பட்சத்தில் வந்து ஒரு 2 ப்ரையாரிட்டிஸை வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி இப்போ தெரியுது லிவர்பூல் பொறுத்த வரைக்கும். I mean, right back is not a priority as such. Right back வந்து it's needed. ஆனா priority listல top 3ல இருக்காருன்னா in my opinion no. So I mean, okay, let's say they addressed it, okay, regardless of it, or market opportunity வந்துச்சு, they have addressed it. Left back probably they're going to address it, it's nearly done. நீ பார்த்தா ஒரு டிஎம் வந்து அத்தியாவசியா நான் கேட்கறேன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு நம்பர் 9 எனக்கு அத்தியாவசிய மாதிரி தெரியுது. we cannot go into the new season with the same number 9 that we have அப்படின்னு சொல்லிட்டு going back to what our priorities were and let's say left back has been addressed ன்னு பார்த்தா, do you still feel ஏன்னா ஒரு பிட் ஆஃப் லூஸ் டியாஸ் வந்த மாதிரி ரூமர்ஸ் ஒரு 2-3 நாளா போயிட்டு இருக்கு ஃப்ரம் பார்சலோனா, வருமானு தெரியல. நுனியஸை மூவ் ஆன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டியோகோ ஜோட்டா இஸ் நாட் யூசுவலி ஃபிட் அந்த பொசிஷன்ல. கியஸா எதுக்கு வாங்கணும்னே தெரியல, சீசன் ஃபுல்லா யூஸே பண்ணல. அந்த ஃபார்வர்ட் லைன் நீட்ஸ் மோர் ரீவாம்ப்ங்கிற மாதிரி உனக்கு ஒரு இது தெரியுதா? லைக் how will Slot set up his team for the next season considering that உனக்கு என்ன ஐடியா தெரியுது? ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் 2-3 கேம்ஸ் லிவர்பூல் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி ஆடுறாங்க மாதிரி தெரியுது. ஸோ what do you feel about the next season? I think no matter outgoings, incomings, எதை பொறுத்து எனக்கு வந்து number 6 is always on top of my list. ஏன்னா I would be pretty happy to go with the same forward line next season. ஆனா will I go with the same midfield? No, definitely not. ஏன்னா we were carved open way too many times and Ryan as not a proper 6, he wasn't able to step up to that level defensive output பொறுத்து. So அப்படின்னு பார்க்குறப்ப I would
put number 6 as my first priority list. அதனால தான் first நான் சொன்னேன், like my first option or the first requirement was a number 6. So எனக்கு வந்து if you give me an option as you say number 9, you have a top number 9 and you have a top number 6, who would you choose? You can only buy one person, na it will be a number 6 for me. Do you expect Salah to give the same output? This was an outrageous season from him. I mean, everyone knew it's an outrageous season. And single-handed, he's carried the team. இந்த சீசன் யோசிச்சு பார்த்தா ஒரு டியாஸோட அவுட்புட் பெருசா இல்லை, நுனியாஸ் இல்லை, ஜோட்டா இல்லை, கேக்போ இல்லை. அப்படிங்கும்போது நீ ஏன் எனக்கு இன்னும் நம்பர் 6 இன்னும் தேவை, எனக்கு என்ன ஸ்ட்ரைக்கரோட நீ ஏன் நம்பர் 6 இன்னும் ப்ரையாரிட்டியா பாக்குறேங்கிறது I want to understand. Yeah, I think Slot's main philosophy வந்து he wants to build out from the back. Position based football ஆடணுங்கிறது. And Ryan Gravenberch வச்சு he cannot play that fluid positional football he wants to do. So Gravenberch வந்து he can act as a 6, but he is not a 6. அவனால he has to play in the pockets. And playing in the pockets he can do really well. But acting as the first receiver, defense the ball வாங்கி அந்த ball midfield spray பண்றதையும் இல்ல அந்த forwards spray பண்றது, he doesn't have that capability. So அது கிடைச்சதுன்னா you'll have a much more stronger base to build on. And this base இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப the attack will only flourish for more further forward. So அப்படிங்கிறப்ப 6 is going to be high up on my list. So yeah. So 6 ஒன்னு, left back ஒன்னு சொல்லிருக்கேன், number 9 சொல்லிருக்கேன். So who would be the ultimate choice that Liverpool have to go get? உன்னோட opinion யோசிச்சு பார்த்தா இந்த மூணு பொசிஷன்ஸ்ல யாரெல்லாம் and why? I think left back is Kirkish now. So I've always liked him. He's like Robertson 2.0 அந்த மாதிரி. So அப்படி பார்க்கறப்ப Kirkish எனக்கு அங்கேயே நான் ஸ்டாப் பண்றவனைய I remember ஒரு 6 months முன்னாடி we had the discussion saying ரைட் பேக் யாருங்கிறத பொறுத்து எந்த மாதிரி ப்ரொஃபைல் லெஃப்ட் பேக் போவோங்கிறது இன்னும் யோசனையா இருக்குன்னு we spoke about it. ஒரு ரைட் பேக் வந்து பயங்கர ஆஃபென்சிவ் ரைட் பேக் தான் போயிருக்கும். எனக்கு பயமா இருக்கு நம்ம கர்கஸ் லெஃப்ட்ல வாங்குனோம்னா டேய் நினைச்சு பார்க்க முடியலடா என்னால அப்படின்னு சொல்லி. So அதனால தான் I am still confident about that signing. So அதனால தான் I come back to my point saying 6 is even more required. ஏன்னா ரெண்டு பேரும் பறந்து போயிட்டாங்கன்னா வேர்ஜிலும் கொனாட்டியும் டேய் எல்லாரும் முன்னாடி போறீங்க, நாங்க என்னடா பண்றதுன்னு நிப்பாடுங்க. So you need that 6. It only strengthens my point. And coming back to Kirkish வந்து well the Brighton gameல we saw some hints as to what we might play next season. அந்த மாதிரி பார்க்கறப்ப without saying too much, and I'm still working on that. Flying fullbacks is what Liverpool wants to play. That is how they want to build the team. அந்த யூனிக் எலிமெண்ட் நல்லா இருக்குன்னு தோணுதா? பிகாஸ் ஆர்சனல், சிட்டி இவங்க எல்லாரும் ஒரு லெஃப்ட் பேக் கம் லெஃப்ட் சென்டர் பேக் தான் அந்த பொசிஷன்ல வச்சிருக்காங்க. So Liverpool going for this new approach, உனக்கு என்ன தோணுது? Yeah, I think it's not a new approach as such. Like football and the meta அப்படின்னு சொல்லுவாங்க. Like Pep Guardiola வந்து அவன் full back இன்வெர்ட் பண்ணா ஒரு 4-5 டீம் full back இன்வெர்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் பேக்ல வந்து ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் அந்த மாதிரி விளையாண்ட ஒரு 4-5 டீம் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் வந்து லிவர்பூல் இஸ் பிரேக்கிங் த மெட்டா இன் தட் சென்ஸ் அண்ட் சேயிங் எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம், I'll go back to my 3 base and I'll have 2 flying fullbacks who run. And another important thing வந்து flying fullbacks இருக்கிறப்ப the wingers of the opposition also have to drop back. So அவங்க வந்து they have to defend to a certain extent. Counter attack மாதிரி இல்ல, in hindsight counter press essentially. So ball வச்சிருக்கப்பே we are counter pressing the team to say நீ ball ஜெயிச்சா you won't have any outlet other than the 9. Correct. And the 9 will be against 2 center backs and a 6. Correct. So it's a 3v1. அந்த மாதிரிங்கிறப்ப it's much more of a strong base to work with. So அதனால வந்து I really like that we are going against the meta, if you like. அப்படின்னு phrase பண்றதா இருந்தா. So yeah, I see the vision. I see why we are doing that. அதுக்கு வந்து there's a strong understanding, and that is what the club wants to. It's not that Kirkish already linked பண்ணிருக்கோம், player is a good player அப்படிங்கிறதுனால இல்ல. It's how the club wants to build the squad or build the team அந்த மாதிரி, and how Slot wants to continue with this team in the future. So yeah, I'm pretty happy with Kirkish. The Brighton game முன்னாடி I would have been a bit concerned, but the Brighton game வந்து it gave me a bit more confidence as to say okay, that's good அப்படின்னு. இல்ல நம்பர் 6ல யார் ஐடியலா யோசிக்கிற? நான் சென்டர் ஃபார்வர்ட்ல நம்பர் 6ல I had Joby Mendy போன சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. And then we all know how that ended up. இப்போதைக்கு I have the only person I can think of na Nico Rovella, and he is a player that I can think of. But எங்க ஆடுறான், என்ன பிளேயர்?
know all that details. One second. Italian player who Lazio. Yeah, லாச்சியோ. yeah. ஓகே. ம். Uh, that is one லைக் player why do I you think found. why do you think he'll fit in? நீ என்ன பார்த்த? Why do you think he'll go in? Uh, one main reason வந்து uh, what I saw at Brighton is somewhat related to what Maurizio Sarri, the coach, he plays. ம். So ம். ஓ I லாச்சியோல. ஓகே. Lazio, Empoli, Napoli, ம். Juve, you can take any Sarri's team, maybe Chelsea or கூட. So his side is probably a reference point to what we might see next season. ம். So அத அப்படி நம்ம ஆர்சனல் கேம்ல கூட பார்த்தோமா? yeah, பிரைட்டன் கேம் வாஸ் to an வெரி extent. எவிடென்ட். Yeah, to an extent. Arsenal gameல கூட to an extent பார்த்தோம், but Brighton was more full-fledged. Like it was an obvious plan of what we might see. So அப்படி பார்க்கறப்ப another interesting thing would be Sarri wanted to buy Kerkesh when he was at Lazio, ம். and அந்த ஃபுட்பாலுக்கு அடாப்ட் ஆயிருக்கிறதுனால I think Ravella might be a player who might understand the role. ஒரு ஒரு லிங்க் கூட இல்லையாப்பா? நீ மட்டும் தான் நேம் சொல்லிருக்க இது வரைக்கும். நமக்கு என்ன ஒரு லிங்க் கூட வரல. நம்ம வந்து எல்லா உலகத்துல இருக்க எல்லா பிளேயரோடய லிங்க் ஆகும். ஆமா. ஆனா பால் ஜாய்ஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதோ புது பிளேயரோட வருவான், அடுத்த நாள் வந்து அவன் சட்டையை பிடிச்சிட்டு ஃபபினியா மாதிரி இப்படி நிற்பான். இல்ல ஹோப்ஃபுல்லி தட் ஹேப்பன்ஸ். ஏன்னா கோயிங் பை த ரூமர்ஸ் ரைட் நவ், நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம்ல வேர்ட்ஸ் ரூமர்ஸ் போகுது. ஒரு கர்கஸ் வாங்கிட்டோம், பிட் போட்டுட்டோம், அட்வான்ஸ் ஆயிருச்சு. நிறைய புது புது டேர்ம் நான் கத்துக்கிறேன். மானிட்டரிங் எஃப்சி இருந்து அட்வான்ஸ்மெண்ட் எஃப்சி, அந்த மாதிரி புது புது டேர்ம்ஸ் நான் நிறைய கத்துக்கிறேன். அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு குரூப் சாட் மாதிரி, இந்த பிளேயருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன், அந்த பிளேயருக்கு நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு they have a list. அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்டோட ஆக்சஸ் வேணும். ஒரு ஸ்ட்ரைக்கருக்குப்பா, ஐ மீன் வெரி டர்த் ஆஃப் ப்ராப்பர் நம்பர் 9 இந்த சினாரியோல இருக்கு. ஐ திங்க் நானும் நீயும் பேசணும், ஒரு டர்த் ஆஃப் நம்பர் 10ல இருந்து டர்த் ஆஃப் நம்பர் 9 வந்துட்டோம். ஒரு கிளாசிக் சென்டர் ஃபார்வர்ட்ஸ் மாதிரி. வில் லிவர்பூல் கோ ஃபார் தட் கிளாசிக் சென்டர் ஃபார்வர்ட்? இப்போ இன்னைக்கு காலையில இருந்து ரெக்கார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா செஸ்கோன் ரூமர் வருது, என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ who do you think Liverpool should go for? Well, there are quite a few options, and marketly there have been links as well. Hugo Ekitike, Frankfurt or links இருக்கு, Liam Delap ஓட இருக்கு, Sesko இன்னைக்கு வந்த links. But essentially ஒரு 9th வந்து expect two things. One வந்து I want him to drop into midfield and connect play, அந்த பாக்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு, இல்லைனா ஹெல்ப் பண்றதுக்கு, ஓவர்லோட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. இன்னொன்று வந்து போச் த பாக்ஸ் அண்ட் ஸ்கோர் கோல்ஸ். இது ரெண்டு தான். இட்ஸ் லைக் ஃபெர்மினியோ ஆன் ஸ்டெராய்ட்ஸ் இஃப் யூ லைக், அப்படி வேணா வச்சுப்போம். தட் இஸ் த பிளேயர் யூஆர் லுக்கிங் ஃபார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் லிங்க் ஐ ஹேவன்ட் சீன் வந்து சாமு அமார் டியான், போர்ட்டோ ஸ்ட்ரைக்கர். ஹி இஸ் சம்ஒன் ஐ ப்ராபப்லி லைக் us to buy. Interesting that. Seriously, I haven't seen many people talk about him. You are the first person that said he'll work. Okay. Yeah, I personally I think he's a good player, and he might suit the way we want to play. Physical, he's very physical, really good in and around the box. அந்த மாதிரிங்கிறப்ப he is someone I probably look at. Actually அதான் நீ சொன்னது, hold up play is really good. நான் பார்த்த வரைக்கும் hold up play is good. He links with other players really well. ஒரு அவுட் மேனா இருந்தும் he gives the ball to other people. நான் பாக்ஸ்ல போய்க்கிறப்ப எனக்கு கொடுங்க, நான் முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயரா நான் பார்த்தேன். and I assume that's where you are also coming from. Okay அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சீசன் செல்சி ட்ரை பண்ணாங்க, பட் கடைசில அது ஃபெயில் ஆயிடுச்சு. it didn't go through. so but ஆனா இந்த சீசன் இது வரைக்கும் எந்த டீம் கூட இந்த லிங்க் வரல. இது வரைக்கும் I think Chelsea ஓட லிங்க்ஸ் வந்தப்பதான் was around that time I started really liking him. ஆலன் வரையா பார்த்துட்டு இருந்தேன். தெரியும் எதுக்கு அந்த கிளப்ல போனீங்கறதே எனக்கு தெரியும். ஆமா, பட் ஆனா கமிங் பேக் டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ங்கடா, do you think money will be an issue for Liverpool Football Club considering ஒரு PSR பிரச்சனை அதெல்லாம் போயிட்டு இருக்க பட்சத்துல? லிவர்பூலுக்கு PSR பிரச்சனை இல்ல, FSG தான் பிரச்சனை. நான் கம்பைன் பண்ணிட்டேன், PSR சொல்றதுக்குள்ள FSG FSR வந்துருச்சு. அதுதான். So I mean பேண்டர் அந்த மாதிரி சொல்லலாம், பட் ஐ திங்க் FSG ஒரு மேனேஜ்மெண்டா they're really they're a strong management team or they're a strong business group.
ஒரு சாலா வேண்டைக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறப்ப they don't second guess themselves as to spending the money. சாலா வேணும்னா ஓகே டேக் த மணி. வேண்டைக் 76 or whatever அந்த டைம்ல that was the 100 million. இப்ப இருக்க 100 million was Van Dijk 76 or whatever. So they didn't hesitate to spend that cash. So அந்த மாதிரி scenariosல where like the player is gonna change or is a generational player in terms of he's gonna completely change the way we playingறப்ப they don't have any hesitations. And அந்த மாதிரி பார்க்க and we won the Premier League. That is massive bonus. TV rights, blah blah blah, whatever. Champions League it was a really really good run. Home games, away games, anything and everything. And Adidas sort of we signed a new deal as well. So on the bonus, whatever. Nike got a league ஜெயிச்சதுக்கு Nike, whatever, however you say it. Bonus points. Yeah, on the bonus. Few players are leaving. So அவங்களோட wages and on the how much ever they get for us, if you like, அது எப்படி கிரேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவுட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த நெட் கேஷ் ஃப்ளோ அந்த மாதிரி. ஸோ அந்த எல்லாம் கம்பைன் பண்ணா அண்ட் ஐ கோ பேக் டு போன வருஷம் கைசேடோஸ் மணியை அந்த வார் செஸ்ட் எடுத்துட்டு அந்த வார் செஸ்டை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய வார் செஸ்டா இந்தாங்கன்னு கொடுத்துடலாம். I don't think money is going to be an issue in the summer. 3 transfer windows சேர்த்து லிவர்பூல் have spent 10 million. Yeah. So I don't think money will be a problem. Okay, like ஒருவேளை there's been very very active movement Liverpool team in the season. Let's say Liverpool get in all the transfers that are needed. அப்படி ஒரு பட்சத்துல what's the expectation for next season? Back to back. Simple. Back to back and Champions League, hopefully Champions League as well. ஆனா number one priority is back to back. ஏன்னா the most important thing Premier League la, if you get a hold of it, you better goddamn use it as much as possible. And Pep he did that beautifully. He challenged the league, he won a league. Apro Liverpool then ஒரு fight back இருந்தது, then Liverpool won the league and then Pep got the reign again. And கடச்சதுக்கு அப்புறம் he said நான் குதிரையில இருந்து இறங்க மாட்டேன், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு he went and won 4. So as simple as that is, when you're sitting on the horse, don't stop. Keep going as much as possible, as long as possible. So அப்படிங்கிறப்ப back to back is your only, if and when the background staff, the management team or the coaching staff, they feel அவங்களுக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் கிடைச்சிருச்சு, லைக் நாங்க டார்கெட் பண்ண பிளேயர்ஸ் இது and we have got the players that we need, maybe not all of them, most of them, and maybe 1 or 2, not that elite, just one or two levels belowங்கிறப்ப go back to back, as simple as it is. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரோஹித், கிரேட் டிஸ்கஷன். மக்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா Kumaran_Rohit3 ட்விட்டர் ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், மறக்காம ஃபாலோ ஹிம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் அபவுட் ஃபுட்பால். நம்ம வந்து ஃபேன்ஸாக பார்க்குறோம், பட் he is a proper analyst. Not every game, but he does it for many stuff. So make sure you follow him, make sure you what do you want to say, உங்களுக்கு கத்துக்கணும்னு இருந்துச்சுன்னா just go follow him and you will understand, because it will be very simple அவன் explain பண்றது. So just go check him out. Feel free to DM him, ask him questions. ஏன் அப்படி சொல்றீங்க, he'll be very happy to help you guys out. And we are in a space wherein we are learning more. Tamil football community or space, it's growing, we are getting into the game more, and he's an ideal candidate for you guys to go check out.